ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு மும்பையில் நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரைலாம் கிடைக்காது, ரொம்பவே ரேராக தான் கிடைக்கும். ஸோ நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாகர்கோயிலேருந்து முருங்கைக்கீரை எப்போவுமே இதை மாதிரி உருகி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஃப்ளைட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன், அப்படி இருந்தும் கொஞ்சம் வாடி போச்சு. நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க முருங்கைக்கீரை வாஷ் பண்ணக்கூடாது, அதில் சத்து போயிடும். ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் எப்போவுமே கொஞ்சம் வாஷ் பண்ணி தான் எடுப்பேன். முருங்கைக்கீரையில் கால்சியம், அயன், விட்டமின் சொல்லக்கூடிய எல்லா சத்துக்களும் இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக டைஜஷன் ஆகும்னு சொல்லிட்டு அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. முருங்கைக்கீரை வேக வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி கூட வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அந்த கீரையை போட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கீரை எண்ணெயில் லைட்டாக வதங்கினதும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக கீரையை எந்த கீரையை பொறுத்தவரையிலும் தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது, அதில் சத்து குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு பயமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு உப்பு நிறைய ஏற்காது, ஸோ கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் கீரை கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால உப்பும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இந்த கீரை வேகிற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக துருவின வெள்ளை தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரே ஒரு மிளகா வத்தல், கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கீரை குறவாக எடுத்துருக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே குறவாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி பல்ஸ் போட்டு எடுத்தாலே போதும். இந்த தேங்காய் அரைப்பை வெந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கீரையில் ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பட் நம்ம இது கூட புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கருப்பட்டி. கருப்பட்டியில் பார்த்திங்கன்னா கால்சியம் அப்புறம் சுண்ணாம்பு சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரே ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியை இந்த கீரை கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருப்பட்டி நிறைய சேர்க்க வேண்டாம், ரொம்ப சேர்த்துட்டோன்னா நமக்கு கீரை துவரை ரொம்பவே இனிச்சிரும். முன்னாடிலாம் என்னுடைய பாட்டி பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை துவரனுக்கு ஒரு சொட்டு சுண்ணாம்பு சேர்த்து பண்ணுவாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் நாகர்கோவிலில் தேங்காய் சேர்த்து பண்ணக்கூடிய எல்லா ரெசிபியையும் துவரன், அவியல் அப்படி சொல்லுவோம். பட் காரம் சேர்த்து பண்ணக்கூடிய தேங்காய் சேர்க்காத ரெசிபிஸை தான் நாங்கள் பொரியல் சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே அரிசி, பருப்பு, காய்கறி தான் யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கு வைக்கிற பேரும் அது பண்ணுற விதமும் தான் வேறு, மற்றபடி எல்லாமே சேம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த முருங்கைக்கீரை துவரனில் கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக, கொஞ்சம் இனிப்பாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்களும் இனிமேல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே முருங்கைக்கீரையை வச்சு நான் கீரை சமைச்ச வீடியோ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.